ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் 2 போதனை எண் 298 மற்றும் 299. ஸ்திரீ விஷயத்தில் மட்டும் இப்படி என்று நினைக்க வேண்டாம். ஒரு உலகியல் பகுத்தறிவுவாதி மூடன் ஒரு பெரியாரை பல குறைகள் சொல்லி தூரத்தில் இருந்து இழுத்து கூறி பிறரிடம் கெட்டிக்காரன் என்று நடிக்கலாம். திடீரென்று பெரியார் தற்செயலாக அங்கு வர நேர்ந்தால் முதலில் பேசின மூடனே பெரியாரை விழுந்து வணங்குவான். இப்படிப்பட்ட வாசனைகளை வெல்ல சுலபமான ஆயுதம் சாட்சி பாவனையே. நன்மையும் தீமையும் பகுத்து அறிந்து உய்ய ஆயுள் போதாது. ஆகையால் எதற்கும் சாட்சியாக வாழ்ந்து உய்வோம். ஸ்திரீ விஷயம் தீய வாசனை, பெரியார் விஷயம் தூயது. தீயதோ தூயதோ நீங்க மற்ற உபாயங்கள் பலன் தர தாமதமாகும். அதனால் சாட்சி பாவனையை பற்றி ஒரு அம்மையார் ஒரு சாதுவிடம் வந்து வணங்கி சேவை செய்து வந்தது. ஒரு வித்வான் இதெல்லாம் காமலீலையே, காம இச்சையை சாமியார் மறைமுகமாக அனுபவிக்கிறார். நம்மை விட சாது ஒரு விதத்திலும் மேலோ நன்று, திருடனும் கூட குற்றத்தை மறைக்கும் குற்றமுள்ளவர் என்று பிரச்சாரம் செய்தார். ஒரு நாள் சாமியார் எதிரில் வித்வானும் இவர் சொல்ல கேட்ட சிலரும் சேர சந்தர்ப்பம் வந்தபோது கேட்டவர், வித்வான் இப்படி சொல்லுகிறார் என்றார்கள். வித்வான், ஐயோ, எனக்கு அந்த நினைப்பே இல்லை என்று சாதுவை வணங்கிற்று. சொல்லவே இல்லை என்றும் மறுக்கவும் செய்தார். வாசனை பலமுள்ளது. இப்படி வாசனைகள் பல வேடங்கள் போட்டு சந்தர்ப்பானுசாரம் ஏமாற்றிவிடும். அவைகளை வெல்ல தீயவைகளை நீக்க முயல்வது கடினம். சாட்சி பாவனையே சேஃபஸ்ட் வெப்பன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.